ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இக்கிகையில் பார்க்க போகிற டாபிக் வந்து த ஆர்ட் ஆஃப் ஸ்டேயிங் யங் வைல் க்ரோயிங் ஓல்ட் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் இஸ் யுவர் ரீசன் ஃபார் பீயிங்? நம்ம ஏன் இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கோம்? நம்ம இந்த உலகத்தில் நம்மளுக்குன்னு ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எப்போவுமே இந்த உலகத்துக்கு வந்திருப்போம். அதை வந்து கொஞ்சம் பேர் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அது என்னன்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நம்மளுக்கு வந்து பொறுமை தேவைப்படுது. அந்த பொறுமையை வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றது தெரியும். ஸோ இது ஒரு வென் டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு பிடிச்சதாகவும் அது இருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு அது காசு கொடுக்கறதாகவும் இருக்கும். இது நம்மளுக்கு வேர்ல்டுக்கும் அது தேவைப்படுறதா இருக்கும். அப்புறம் நம்ம அதில் வந்து நம்மளால் அது பண்ண முடியுமாவும் இருக்கும். அதுதான் நம்ம இக்கிகை. நம்ம இக்கிகை வந்து எப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். அது எப்படின்னா பேஷனாகவும் இருக்கும், ப்ரொஃபஷனாகவும் இருக்கும், மிஷனாகவும் இருக்கும், ஒகேஷனாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதுதான் ஒரு வென் டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கும் அது புரிய வரும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு வாட் எவர் யூ டூ டோன்ட் ரிட்டயர். நம்ம என்ன பண்ணுறோமோ அதுலேருந்து ரிட்டையர்மெண்ட் நம்ம எடுத்துக்கவே கூடாது. இக்கிகை என்ன சொல்லுதுன்னா, நம்மளுக்கு வந்து லைஃப் டைம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும், நம்மளுக்கு மீனிங் கொடுக்கும் நம்மளோட லைஃபுக்கு. அதனால் வந்துட்டு நம்ம பர்பஸ் ஆஃப் த லைஃப் வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாக பாடி, மைண்டு, ஸ்பிரிட் எல்லாமே வேலை செய்யும். ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா, ஜப்பான்லேருந்து ஜப்பானில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமும் ரிட்டையரே ஆக மாட்டாங்க. நிறைய பேர் வந்து ரியலி ரிட்டையர்மெண்ட் ஆன மாதிரி இருந்தாலும் அவங்க வேலைகளை தானாகவே செய்வாங்க. அவங்க வந்து யூத் மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட சாப்பிட்றது பற்றி தான். அதை பற்றி தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். அவங்க வந்து ரொம்ப நாள் வாழ்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நோய்கள் எதுவுமே வராது. கேன்சர், ஹார்ட் டிசீஸ், இன்ஃப்ளமேஷன் அந்த மாதிரி எதுவுமே வராது. அதுக்கப்புறமா அவங்க ஹெல்த் வந்துட்டு நல்லா இருக்கும். ரொம்ப ஏஜ் ஆனாலுமே அவங்க வந்து நல்லாவே இருப்பாங்க. அவங்க வந்துட்டு டீ குடிப்பாங்க. டீ குடிக்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஈட்டிங் ஹேபிட் வந்துட்டு 80% தான் வச்சுக்க போகிறோம். ஈட்டிங் ஹேபிட் வந்து எப்போவுமே 80% தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா உமன் எக்ஸ்பீரியன்ஸ் மாடரேட் சிம்டம்ஸ் ஆஃப் மெனோபாஸ். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா டிமென்ஷியா அப்படின்னா மறதிகள், அந்த மாதிரி நோய்கள் வரும் இல்லையா, வயசானா அந்த நோய்களும் அவங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 5 ப்ளூ ஜோன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னு. ஒக்கினவா ஜப்பான் அப்படின்ற இடத்துல வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபைபர் ரிச் ஃபுட்டு, வெஜிடபிள்ஸும் டோஃபும் தான் சாப்பிடுவாங்க. அதை வந்து குட்டி குட்டி பிளேட்ஸாக வச்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் சரிடானா இட்டாலி அப்படின்ற இடத்துல வந்து லோக்கல்ஸ் ஆஃப் ஐலாண்டில் வந்து பிளென்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க. அங்கே வந்துட்டு 2 கிளாஸஸ் ஆஃப் வைன் சாப்பிடுவாங்க. ஆனால் ஒக்கோனோவா வந்து கோஹென்சிவ் நேச்சர் ஆஃப் கம்யூனிட்டி இருக்கும். அதனால லாஞ்சிட்டிவிட்டி இருக்குன்றாங்க. லோமா லிண்டா அப்படி கலிஃபோர்னியாவில் இருக்கிற இடத்துல வந்துட்டு செவன்த் டேஸ் அட்வர்டைட்ஸ் அப்படின்ற இடத்துல வந்துட்டு லாங் லிவிங் இருக்கிறாங்க. அப்புறம் நிக்கோலா பெனிசுலா, கோஸ்டாரிக்கா, அங்கேயும் வந்துட்டு ஓல்டர் பீப்புள் 90 வரைக்கும் இருக்காங்க. அங்கே வந்துட்டு ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஏன்னா அவங்க காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டு வந்துட்டு ஒர்க்கு வந்துட்டு கார்டன் பண்ணுறதுனால அவங்க அப்படி இருக்காங்க. அதுக்கப்புறம் இக்கேரியா, கிரீஸ் அப்படின்ற இடத்துல வந்துட்டு 3 இன்ஹாபிட்டேட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து கோஸ்ட் ஆஃப் டர்க்கியில் 90 இயர்ஸ் வரைக்கும் வாழ்கிறாங்க. இதில் வந்துட்டு 1% வந்து பாப்புலேஷன் லைக் யூஎஸில் வந்துட்டு 1% பாப்புலேஷன் தான் இந்த மாதிரி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங் லைஃப் வாழ்கிறதுக்கு இதெல்லாம் தான் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி ஒக்கனிவா அப்படின்ற ஸ்டேட்டில் தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து லாங் லைஃப் வாழ்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப பெருசாலாம் எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் நிறைய வெஜிடபிள் சாப்பிட்றாங்க, வாக்கிங் பண்ணுறாங்க, அவங்க வேலைகளை அவங்களாவே செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி சர்க்கிளில் ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு குட்டி குட்டி விஷயங்கள் கூட தானாக பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் நல்லா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 80% சீக்ரெட். அவங்க வந்து எப்படி சாப்பிடுவாங்கன்னா, அவங்க பிளேட்டை வந்துட்டு 3லேருந்து 5 பிளேட்டாக வச்சுக்குவாங்களாம். ஒரு பிளேட் மட்டும் பெருசாக வச்சுக்குவாங்களாம். அதனால வந்துட்டு அவங்க 5 பிளேட் சாப்பிட்றதுனால நிறையா சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா? குட்டி குட்டி பிளேட்டாக நிறையா வச்சுக்குவாங்களாம் சாப்பிட்றதுக்கு. நம்ம ஒரே பிளேட்டில் நிறையா ஃபீல் பண்ணி சாப்பிட்றோம்ல, அப்படி இல்லாமல்
குட்டி குட்டி பிளேட்டாக 4-5 வச்சுக்கிட்டோன்னா அப்புறம் நிறையா சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகும்ல. அதில் குட்டி குட்டியாக தானே மெயின் டிஷ் மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே குட்டி குட்டியாக வச்சுக்குவாங்களாம். அதுக்கப்புறம் ஸ்நாக்கிங்கும் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்களாம். 80% டம்மி ஃபுல் ஆகுற மாதிரி இருக்கிறப்பயே அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். இதுதான் மெயின் ரீசன் அவங்க வந்துட்டு ஒல்லியாக இருக்கிறதுக்கும் அப்புறமா வந்து பாடி வெயிட்டுக்கு நார்மலாக இருக்கிறதுக்கும். இதே அந்த இடத்துக்கு ஈவன் வெஸ்டர்ன் பீப்புள் போனாலுமே அவங்க வந்து ஸ்ட்ரிம்மாக மாறிடுவாங்களாம் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு. இப்போ ஒரு ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா ரிசர்ச்சு நார்மலாக யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து 2200 to 3300 கேலரிஸ் வரைக்கும் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் வந்துட்டு ஒக்கினவாஸ் அந்த ஜப்பான் இடத்துல வந்து 18,000லேருந்து 19,000 கேலரிஸ் தான் இருக்குது. ஸோ எவ்வளோ கம்மியாக அவங்க சாப்பிட்றாங்க பாருங்கள். அந்த ஃபுட்லேயும் அவங்க என்ன சாப்பிட்றாங்களா, ஸ்வீட் பொட்டேட்டோஸ், டோஃபு, ஃபிஷ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் சாப்பிட்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் வந்து ஆன்டாக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ் அப்படி தான் சாப்பிட்றாங்களாம். அது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 80% மட்டும் தான் அவங்க சாப்பிட்றாங்க. அப்புறம் மொயோய் கனெக்டட் ஃபார் லைஃப். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்க குரூப்புக்குள்ளேயே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, அவங்களுக்குள்ளேயே அவங்க ஹெல்ப் பண்ணுறது, இருக்கிற காசை வச்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணிக்கிறது, அந்த காசு அமௌண்ட்டை செட் பண்ணி சல்ப்ரஸை வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க ஃபைனான்ஸ் பண்ணிக்கிறது, மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கிறது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருந்துட்டு கம்யூனிட்டி மாதிரி இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறமா வந்துட்டு கார்டனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால அவங்க லைஃப் நிறைய நாள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு வந்து ஆன்டி ஏஜிங் சீக்ரெட்ஸ், லிட்டில் திங்ஸ் தட் ஆட் அப் டு எ லாங் லைஃப் அண்ட் ஹாப்பி லைஃப் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.